இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு உள்மனதுக்குள்ள எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு நேரம் சரியில்லையா, காலம் சரியில்லையா, எதுக்காக இந்த குறைபாடுகள் அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ரெண்டு பேருடைய மனதும் வாழறதுக்கு தகுதியான மனமாகத்தான் படைச்சி உங்களை கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்கு. ஆனால் கருத்து போராட்டங்கள் மட்டும்தான் இந்த குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்குது. அடுத்தவர்களை பற்றி சிந்தித்தால் பிரச்சனை, உங்களுக்குள்ளே சரியாக இருந்தால் குழப்பமே இல்லை. உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். என்ன சுகமாக இருக்கிய? இந்த ஒரு என்ன இருக்கிய? வரலாம். என்னையை நீங்கள் முதல்ல 1.5 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, என் மனசு என்ன விரும்புது, நான் எப்படி வாழணும்னு நான் நினைக்கிறேன், அந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக புரியலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அப்படி உள்ள நிலைமைகளுக்கெல்லாம் பிறகு நம்ம வாழ்க்கை நல்லா ஆகணும் என்பது என்னுடைய எண்ணம். ஏன் கருத்து என்னென்னா, உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாச்சுன்னா நீங்கள் 2 பேரும் நல்லா ஆயிடுவீ அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஏற்றுக்கிடுறீங்களா? ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு பேர் வைங்க. கால் வந்துட்டு வாங்க. வாய் திறந்து சொல்லம்மா. இந்த பிள்ளை ரொம்ப பேச மாட்டேக்கால, ஏன் கருப்பசாமி? வாமா வா. நான் பேச வேண்டியதெல்லாம் என் மனசார கருப்பசாமிகிட்ட பேசிட்டேன். இனி வாய் திறந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுதியா நீ? இந்த கனியை பார், இந்த கனியை பார். என்ன தெரியுது? ஒரு கோடு தெரியுதா? அறுவை சிகிச்சையால் குழந்தை பிறக்கும். அறுவை சிகிச்சையால் குழந்தை பிறக்கும், ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுவான். வேலைக்கு போயிடுவான், வெற்றி அடைவான், மகிழ்ச்சி அடைவான். போகலாம். நீங்கள் யார்? இந்த பிள்ளைக்கு என்ன உண்டு? பேசா மடந்தையை பேச வைப்போம், புண்ணியமாக இருப்பாய். கருப்பசாமிக்கு அதே சேலம் எல்லை. கருப்பசாமி, ஆமாம், என் வீடு வாசலுக்கும் என் சொத்துக்கும் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, எனக்கு மனத்துக்குள்ளே பயமாக இருக்குன்னு கேட்குறாங்க. யார்? என்ன வீடு வாசல்? வாங்க. என்ன பிரச்சனையா? கால் வந்துட்டு வாங்கத்தான். யாரெல்லாம் வந்தீங்க? அம்மா நான் வந்துடுமா, நீ வந்துடுமா, கூட வந்துடுமா. முருகா, உட்காருங்க உட்காருங்க. உன் வீட்டுக்கு அந்த பக்கத்தில் போனேன், முனியப்பம்னு ஒரு சாமியார் இருக்காரா? உட்காருங்க. வீட்டுக்கு பின்பக்கத்தில் இன்னொரு கிராமத்துக்கு போகிற எல்லையில் காளியாத்தா இருக்காளா? இடதுபுறத்தில் ஒரு பாலத்தை ஓட்டி மாரியம்மான ஒரு தெம்மை இருக்கா? சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக நோயும் பிணியும் காட்டி மனவேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு யாரும் செய்வன இவனை வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற எண்ணமும் உண்டு. அப்படி நடந்தது ஒரு பக்கத்தில் உண்மைதான். ஆனால் அதிலிருந்து உங்களை மீட்டி கடன் படாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களை நல்லாக்கி செம்மையாக்கி தரேன். பக்கத்தில் வாமா, வா வா, மெல்லவா மெல்லவா மெல்லவா. அதை பற்றி நமக்கு தேவையில்லை. உன் பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி எல்லாரையும் ஒன்று சேர்த்து தரேன். இந்த அப்படி குடும்பம் பிரியாது. வாடா, காப்பாற்றி தரேன். இந்த ஓடு கால் வந்துட்டு வா பார்ப்போம். நீ எந்திரிச்சிக்கா, மெல்ல எந்திக்கா, மெல்ல எந்திக்கா. அக்களெல்லாம் விழுந்துடாத. வாங்கிக்காடா, 2 கைட்டு வாங்கிடா. டேய், சத்தம் கேட்கா. வாமாங்க. சிங்களத்தீவினுக்கோர் பக்கத்தில் வா. உன் பேர் என்ன? சேலத்தில் எங்கே இருக்கு? கண்ணை மூடி பார்ப்போம்.
சாமி இல்லை, ஒரு ஆவியினுடைய தொடர்பு. அதை மாற்றி தந்துடுறேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கத்தி தாங்கண்ணே. ஏ வா ஹி வா ஹே வா ஹா. உட்காரு நல்ல. ஓ நமச்சி. இந்த அப்படி குடி குடி. குடி குடி. மெல்ல மெல்ல நீர் நின்றும். காப்பாற்றி தரேன். போதும், அவ்வளோதான் பேச முடியும். பௌர்ணமிக்கு வாங்க. அதே சேலை எல்லை அதெல்லாம் அடுத்த உத்தரவில் பேசுவோம். பௌர்ணமிக்கு வாங்க. பௌர்ணமிக்கு வாங்கம்மா. சேலம் எல்லை என் பிள்ளைக்கு நல்ல மனமும் நல்ல வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தவங்க வாங்க. யார் அவர்? எங்கள் பிள்ளை எங்கேம்மா இருக்குது? உன் பிள்ளை எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வா. 2 பேரும் கால் வந்துட்டு வாங்க. ஏ இவன் வந்தவுடனே நான் வரேனே. ஏ அங்கேயும் நான் இருக்கிறேன். பாப்பா இரளுகப்பா. எப்பா உங்கள் இலையில் கருப்பசாமி உண்டா? இருக்கு, அந்த ஏரியாவில் இருக்குது. இவனுக்கு நிலையான தொழில் அமைச்சு தந்தா போதுமா? என்ன செய்யுது? உட்கார். அதான் என் பிள்ளைக்கு நல்ல மனநிலைகளையும் வாழ்க்கையும் அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தாலும் உன்னை நான் கூப்பிட்டேன். இங்கே உட்கார். கண்ணாடி கழுத்து உங்கள் அம்மாட்ட கொடு. இங்கே உட்கார். ஒரு கையை கொடுத்துக்கா. சைக்காட்டிக்ஸ் மாத்திரை வாங்கி கொடுத்தீங்களா? மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? தூக்கம் வருதா ஒழுங்கா? சில சமயத்தில் கடினமான டென்ஷனாக உடம்பெல்லாம் இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவோம். மனநிலைகள் பிள்ளைக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இவனை சரியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்க வாங்க. தெளிவாக்கி தந்துடுறேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கால் வந்துட்டு வா. நீ போய்ட்டு வாமா. பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்துடுப்பா. இவங்களுக்கு யாகத்துக்கு எழுதி கொடுத்துருங்க. வாடா தம்பி. நிலைத்து நெல். இந்த கனியை சாப்பிட்டுக்கா. நாளைக்கு ஊரில் போய் சரியாயிருவேன். பௌர்ணமிக்கு வர சொல்லுமா. கூட்டுவாம்மா. நீ சரியாக்கி தரேன். போய்ட்டு வா. இந்த ரூபா வரலாம். கால் வந்துட்டு வரலாம். சாமி, நான் நடத்துகிற தொழிலில் வருமான குறைவும் தளர்ச்சியும் இருக்குது. அதை செம்மையாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில்? கடையா? வாங்க. உன் மகனை மன தெளிவாக்கி எந்த ஒரு குறையில்லாமல் வாழ வச்சு தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? கண்ணாடியை கலத்திக்கலாம். இப்போ அவனுடைய மனநிலைகளை மாற்றி தரணுமா? கண்ணை முடிக்கலாம். பாதுகாப்போடு உன் வீடு சேர்க்குறப்பா. எந்த ஆபத்து வராது. கடைசியில் அவங்களே உன்கிட்ட வருவாங்க. அன்னைக்கு நீ என்னை பார். எல்லா வெற்றியும் உருவாக்கி தந்துடுறேன். தந்துடுறேன். பாதுகாப்போடு உன் வீடு சேருவான். எஸ். கால் வந்துட்டு வானே. அக்காளை கூப்பிடு.
மச்சம் கொஞ்சம் பண்ணி தாங்களேன், எனக்கு வேணும். இன்னும் ஒரு முறை கால் வாங்கப்பா. ஆ, யார் சாமியா கேட்டு பார்ப்போம். ஐயனாரா? என்ன உன்னை ஏசுதாளா? ஐயனார் எங்கே இருக்காரு? ஐயப்பசாமி. நீங்கள் ஐயப்பசாமியை கும்பிடுவீங்களா? உங்களுடைய ஐயப்பசாமிக்கு நீங்கள் வந்து ஒரு தடவை விரதம் இருக்க வேண்டியிருக்கு. கால் வந்துட்டு வாங்க. முருகா, அங்கே யார் வரா? ஓஹோ, ஒன்று இருக்குது. அது யாருன்னு நான் கேட்கணும். பக்கத்தில் வாங்க. சித்தர் கோயில்னு ஒரு கோயில் வருது, அது எங்கப்பா இருக்குது? சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, காலங்கிநாத சுவாமி திருக்கோயில். அங்கே இருக்கா? சரி. காலபைரவர், காலங்கிநாதர். கண்ணை முடிக்காங்க ரெண்டு பேரும். என்னென்னு கேட்குறேன். எஸ். உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்துக்கு போனேன். 2 ஆண்டு காலங்கள் உன் தொழிலை பற்றி உனக்கு சந்தேகமும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வச்சு நம்ம நிலையாக கடைசி வரை கொண்டு போக முடியுமா முடியாதா? திடீர்னு எதிர்பாராமல் நமக்கு ஒரு சரிவு தோன்றுதே, இதுக்கு என்ன காரணம்? வேறு எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா? கிரகம் சரியில்லையா? பழைய வரவுகள் நிலை இல்லையே அப்படிங்கிற துன்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். உங்கள் கடையெல்லாம் தாண்டி போகணுன்னு சின்ன ஸ்கூல் எது இருக்கா? அது என்ன ஸ்கூல் அது? அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, என்ன ஒரு வெட்ட வழி இருக்குது, எல்லாம் பார்த்தேன். உன்னுடைய இடத்துக்கு, உன்னுடைய தொழிற்சாலைக்கு, உன்னுடைய ஒரு சாதாரணமான நிலைகளில் ஒரு போட்டி பொறாமைகள் ஏற்பட்டு, அது இடம் சொந்தமான போட்டிகள் ஏற்பட்டு, அந்த இடத்த விட்டு உன்னை விரட்டணும்னு சொல்லி பிளான் போட்டிருக்கு. அதில் நடந்த சம்பவம் தான் உனக்கு இந்த கடன்களும் இந்த கடை நடத்த முடியாமல் மனவேதனைப்பட்டதும் துயரத்துக்கு காரணம். இதிலிருந்து நீக்கி உங்களை செம்மையாக வாழ வச்சு தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு இந்தா வருமானம் வரும், வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பாருங்க. வாமா, கஷ்டமில்லாமல் இருக்கு. சொல்லு. சரி, வெற்றியாகி. வாய் திறந்தே பேச மாட்டுக்காள, பேச விடாமல் ஆக்கிட்டாங்க. அங்கேயோ விட்டு வா. கர்மசாமிக்கு அதே மாதிரி சேலை எல்லை, கணவன் மனைவி. வாங்க. நான் பட்டகதை எத்தனையோ பாரினில் உண்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடம் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் போட்டி பொறாமை கொண்டு செய்வனை கோளாறுகளால் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு நிறைய செல்வங்களையும் இழந்து வேதனைப்பட்டு என்னைய பார்க்க வந்திருக்கிய. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உங்களை காப்பாற்றி தந்தால் போதுங்களா? அந்த ஆப்ரேஷன் வெற்றிகரமாக நடக்கும், அதில் கண்டம் ஏற்படாது. கால் வந்துட்டு வரலாம். அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். இந்த பிறவியில் அது ஒரு விதியே. வரலாம். இந்தா அதுக்கு வேண்டிய பணம் தாரேன், ஆயுள் பாக்கியத்தையும் தாரேன். இந்த அப்படித்தான் ஆனந்தமாக இருப்பான். கேளுமா. வாத நீர் இறக்கம் இருக்குது, அதை தீர்த்துருவோம், நிம்மதியாகிடுவோம், சந்தோஷமாக இருக்கு. கர்மசாமிக்கு யூடியூப் ஆப்பணுப்பா சுக்டி இடோ.